நந்தா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டது. இந்த நிலையில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிறது மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. இன்று காலை 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்த நிலையில் தற்போது குறைந்து 6 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபாருக்கு, அதாவது போர்ட் பிளேயருக்கு மேற்கே சுமார் 620 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 780 கிலோமீட்டரிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 830 கிலோமீட்டர், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 830 கிலோமீட்டர்லையும், ஒடிசா தெற்கு தென்கிழக்கே 930 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு சூறாவளி புயலாக தீவிரமடையும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் ஒரு கடுமையான சூறாவளி, அதாவது தீவிரமான ஒரு புயலாக இன்னும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள்ல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை ஒட்டி இந்த மொந்தா புயலானது கரையை கடப்பதற்கான சூழல் இருப்பதாக தற்போது வானிலை படிவங்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று மணிக்கு புயல் கரையை கடக்கக்கூடிய நேரங்கள்ல 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றினுடைய வேகம் என்பது இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று மாலையே புயல் கரையை கடப்பதற்கான உருவாவதற்கான சூழல்கள் இருப்பதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக புயலினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அடுத்து வரக்கூடிய அறிவிப்புல நமக்கு தெரிய வரும். நந்தா, நன்றி லிபிகா விவரங்களுக்கு.